அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 11ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஆப்ரேஷன் ஹிம் சேது என்ற திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எது? ஆப்ரேஷன் ஹிம் சேது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எது? ஆன்சர், இந்திய இராணுவம் தான் இந்த ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகனா, சிக்கிம் மாநிலத்தில் சமீபத்தில் நிலச்சரிவு மற்றும் பனிப்பொழிவு அதிகமானதால் அங்கே ஒரு சுற்றுலா பயணிகளாக போன ஒரு 1300 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்கள மீட்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பாக வடக்கு சிக்கிம் பகுதியில் லாச்சன் மற்றும் சுங்தாங் அப்படிங்கிற பகுதிகளில் தான் இந்த மீட்பு பணி நடந்துச்சு. ஏப்ரல் 8லேருந்து 11 வரைக்கும் இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ கடும் நிலச்சரிவு பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஈடுபட்டது யாருன்னா, இந்திய இராணுவத்தோட இந்த திரிசக்தி கார்ப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லை சாலைகள் அமைப்பும் உள்ளூர் நிர்வாகமும் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த வினா, எந்த மாநில அரசு புற்றுநோயை ஒரு அறிவிக்கப்பட வேண்டிய நோய் என அறிவித்துள்ளது? நோட்டிஃபபிள் டிசீஸ் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த மாநிலம்? கேரளா தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. புற்றுநோய் பாதிப்புகளை துல்லியமாக கண்காணிக்கிறதுக்காகவும் தடுப்பு நடவடிக்கையை வலுப்படுத்துறதுக்காகவும் இந்த அறிவிப்பை அவங்க வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹரியானா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கேரளாவில் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. இந்தியா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு இடையிலான சைக்ளோன் கூட்டு இராணுவ பயிற்சியின் 4வது பதிப்பு எங்கு நடைபெற்றது? சைக்ளோன் அப்படிங்கிற இந்த கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் நடக்கும். இப்போ நடக்கிறது 4வது பதிப்புன்னு வச்சுக்கோங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, அன்ஷாஸ் அப்படிங்கிற இடத்துல எகிப்து நாட்டில். இது எதுக்காகனா, பாலைவன பகுதிகளில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்த 2 நாடோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்காகவும், இந்த ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிறதுக்கு, ரகசிய தாக்குதல் பண்ணுறதுக்கு, நீண்ட தூர கண்காணிப்பு போன்ற சிறப்பு போர் முறைகளை ஒருங்கிணைப்பை மேம்படுத்துறதுக்காகவும் பண்ணாங்க. இதோட முதல் பதிப்பு ராஜஸ்தானில் நடந்துச்சு. 2வது பதிப்பு எகிப்தோட அன்சாஸ்லேயும் நடந்துச்சு. இப்போ 3வது பதிப்பு இந்தியாவில் நடந்துச்சு. 4வது பதிப்பு அன்சாஸில் நடக்குது. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவின் முதல் டிரைவர் இல்லாத பாட் டாக்ஸி போக்குவரத்து திட்டம் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவோட முதல் டிரைவர் இல்லாத பாட் டாக்ஸி அப்படிங்கிற போக்குவரத்து திட்டம் எந்த நகரில் தொடங்கியிருக்காங்க? பெங்களூரில் தொடங்கியிருக்காங்க. யாருன்னா, பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிட்டடும் தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இணைந்து இதை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பர்சனல் ரேபிட் டிரான்சிட் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க. இதனால் நெரிசல் குறைப்பு ஏற்படும், நேர சேமிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பிபிசிஎல் இருக்குல்ல, அதோட புதிய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? சிஎம்டின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன? ஜி கிருஷ்ணகுமார். பிபிசியோட தலைமையகம் மும்பையில் இருக்குது. கிட்டத்தட்ட 13,000 கிளைகள் இருக்குது. 7,000 நினைக்கிறேன். ஓகேங்களா? அதை ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க. 7,000 கிளைகள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. ஸோ மகாரத்னா அப்படி அந்தஸ்து பெற்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இந்த பிபிசிஎல் அப்படிங்கிறது. மகாரத்னா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அதிகமாக வருவாயிற்ற ஒரு நிறுவனத்தை இந்த அந்தஸ்து கொடுப்பாங்க. இந்தியாவில் 13 நிறுவனங்கள் இருக்குது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுது? இது கஸ்தூரிபாய் இருக்காங்கல்ல, கஸ்தூரிபாய் காந்தியோட மனைவி. ஸோ அவங்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம அந்த தினமாக அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 11. 2003ஆம் ஆண்டு தான் இந்திய அரசாங்கம் இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இந்த தினத்தை முன்னெடுக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னா WRAI அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ரிப்பன் அலைன்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த தினத்தோட நோக்கம் என்னென்னா, தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை குறைக்கணும். அதாவது பிரசவத்தின் போது அவங்கெல்லாம் இறக்கிறத கம்மி பண்ணணும். சரியான பராமரிப்பு, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து, மருத்துவ பரிசோதனை, பாதுகாப்பான பிரசவ வசதிகள் கிடைக்கிறத உறுதி செய்யணும். அதிகாரமளித்தல்னா பெண்களுக்கு தங்கள் ஆரோக்கியம் குறித்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தினத்தோட நோக்கமாக இருக்குது.
ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.